குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 2025 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இந்தியன் பிசி டெஸ்ட் பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்களை அழிஞ்சிக்கிறேன். இதனுடைய ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி வந்து நம்ம டெய்லியும் கேள்விப்படுறோம். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு. இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ எந்தெந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் 42வது 84வது மற்றும் 87வது திருத்தங்களின் நோக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்திய மாநிலங்களை பாதுகாப்பதற்காக வந்து கொண்டு வந்தது. ஏன் அப்படின்னா மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அதிகமாக இருக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொகுதி வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தொகுதி மக்கள் தொகை எந்த தொகுதியில் அதிகமாக இருக்காங்களோ, எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அதிக தொகுதி ஒதுக்கப்படும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய திட்டங்கள் சட்டங்கள்லாம் கொண்டு வந்து மக்கள் தொகை கட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் மக்கள் தொகையை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்ற அபாயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வராங்கனால வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னை காவல்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிங்கம் ஐபிஎல் அப்படின்ற QR கோடை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி தங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் ஏதாவது உதவி வேணும்னா அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது முக்கியமானது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை சிங்கம் ஐபிஎல் அப்படின்ற QR கோட். ஓகேங்களா? அடுத்தது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முதல் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் பரிசோதனை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய் புற்றுநோய் ஆகிய புற்றுநோய் கண்டறியும் மருத்துவ பரிசோதனை திட்டம் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து சோதனை முறையில் ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு பதிவின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குழந்தையோட இறப்பு விகிதம் 1000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இருந்தது. தொடர் நடவடிக்கை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விகிதம் 8ங்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. இது 0 ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசோட இலக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 357 சட்டவிரோத இணையவழி விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வலைதளங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா GST சட்டத்தின்படி பண ரீதியிலான இணையவழி விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு விநியோகமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி கட்டணும். அப்படி கட்டாத 357 சட்டவிரோதமான இணையதளங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பீகாரினுடைய உருவாக தினம். அதாவது பீகார் உருவாக தினம் உருவான தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. 1912 மார்ச் 22 தான் வந்து பார்த்திங்கன்னா வங்காள மாகாணத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பீகார் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்போ பிரித்தாங்கன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது ஏப்ரல் 1 முதல் வந்து பார்த்திங்கன்னா பழைய வாகனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் நிரப்ப தடை விதிச்சிருக்காங்க டெல்லியில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்லி நகரத்துடைய மாசு கட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்காகவும் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் உள்ளிட்ட காரணங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட தொடங்கி. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு மேலே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் 59 லட்சம் வாகனங்களுடைய பதிவை வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சுருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவின்படி 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட டீசல் வாகனங்களும் 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பெட்ரோல் வாகனங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குத்துச்சண்டையினுடைய முன்னாள் உலக ஹெவி வெயிட் சாம்பியனான ஜார்ஜ் ஃபோர்மன் 76 வயசில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். அமெரிக்காவின் டெக்சாஸை சேர்ந்த ஃபோர்மன் வந்து 1968 வந்து மெக்சிகோ சிட்டி ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்துடன் தனது குத்துச்சண்டை வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய ரேபிட் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்ற தமிழக கிராண்ட் மாஸ்டர் பா இனியன் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பா இனியன் வந்து பார்த்திங்கன்னா செஸ் சாம்பியனுடைய தொடர்புடையவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலுடைய 131வது ஆண்டு
வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் தலைவராக ஜிம்பாப்வேனுடைய விளையாட்டு அமைச்சரான கிறிஸ்டி காவென்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, விரைவில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க இருக்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேங்களா, இது முதல் பெண் அப்படின்றதுனால ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நில நிர்வாகத்தில் உள்ள சவால்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள புதுமையான அணுகுமுறைகளை ஆராய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள 6 நாள் சர்வதேச பயிலரங்கம் தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. இதில் 22 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கேற்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது 59வது ஞானபீட விருது வந்து ஹிந்தி எழுத்தாளரான வினோத்குமார் சுக்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பிரபல ஹிந்தி எழுத்தாளரான வினோத்குமார் சுக்லா வந்து பார்த்திங்கன்னா 88 வயசாவது இவருக்கு 59வது ஞானபீட விருது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வழங்க இருக்குது. ஓகேங்களா, இந்திய அளவில் இலக்கியத்துறையில் மிக உயரிய விருதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது கருதப்படுது. சத்தீஸ்கரிலிருந்து பெறும் முதல் நபர் அப்படின்ற பெருமையை இவர் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வினோத்குமார் சுக்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதை பெறும் 12வது ஹிந்தி எழுத்தாளர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் விருதுக்கு தேர்வாகியுள்ள வினோத்குமார் சுக்லாவுக்கு வந்து பரிசு தொகையாக 11 லட்சம், சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை வழங்கப்படும், பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். இதெல்லாம் முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் முன்னதாக கடந்த 1999ஆம் ஆண்டு கேந்திரிய சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்திங்கன்னா இவர் வாங்கியிருந்தார். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதுமாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கடமை டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் நாலேஜ் உங்களுக்கு 1 மணி கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் அட்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூலை படித்து பார்த்துட்டு ஷெடியூல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.